தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அவருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டி அவர் தற்பொழுது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியிருந்தனர். இருப்பினும் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பரிசோதனை குறித்து அவர் 3 வெவ்வேறு அதிகாரிகளிடம் வெவ்வேறு முரண்பட்ட தகவல்களை வழங்கியுள்ளார். நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவர் விசேட அதிரடிப்படையினரால் தீவிர உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இது குறித்து நீதவான் கேட்டபோது உடைகளை களைந்து பரிசோதித்ததாகவும் வேறு எந்த சித்திரவதையும் நடக்கவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் சட்ட வைத்திய அதிகாரியிடம் வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது அவருடைய உடைகளை களைந்து அவருடைய அந்தரங்க பகுதிகளை தீவிரமாக பரிசோதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மனநல வைத்தியரிடம் வெட்கம் காரணமாக முழுமையான விவரங்களை கூற முடியாது என தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த தீவிர உடல் பரிசோதனையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் செய்யப்பட்ட சித்திரவதை அல்ல என தெரிய வந்துள்ளது. பாத்தாள உலகக்குழு உறுப்பினர் ஹரக்கட்டா தப்பியோட முயன்ற சம்பவத்தின் பின்னர் கைதிகள் போதைப் பொருள் அல்லது ஆபத்தான ஆயுதங்களை உடலின் மறைவிடத்தில் பதுக்கி வைப்பதை தடுப்பதற்காகவே இந்த பரிசோதனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது.